ஆக்டர் ஷாம் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல அடுத்த சிஎம் தளபதி தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தளபதியை பார்த்து அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்டப்போ என்ன கிண்டலா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் ஆனா அது அப்படியே நடந்தது. சூப்பர் ஸ்டாரை தாண்டியே போயிட்டாரு. தென் அதே மாதிரி வாரிசுல நடிக்கும் போது நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்ன கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் கேட்டாரு. சோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது பழிச்ச மாதிரியே இதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஷாம் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இவர் வார்த்தைகள் சீக்கிரமா பழிச்சா நல்லதான் இருக்கும். தென் இன்னொரு பக்கம் நாளைக்கு நடக்க போற தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து மேக்கிங் போட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. இந்த தடவை தமிழக வெற்றி கழகம்னு எழுதியிருக்காங்க. அந்த பேனரை பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் விட இந்த தடவை அரங்கத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டா ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் பார்ட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது அப்டேட் கூட நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வெளியிடலாம். அதாவது கட்சி கொடி கலரோ இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் அப்டேட் இருக்கலாம். அதுவும் கட்சி கொடி அறிமுகப்படுத்துற மாதிரி இருந்தா தளபதியோட ட்ரெஸ் கோடே அந்த மாதிரி இருக்கலாம். சோ நாளைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கலாம். தமிழக வெற்றி கழகம் தான் நாளைக்கு டாப் ட்ரெண்டிங். அண்ட் பரிசு வாங்க போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.